சரீரம் ஆத்மாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சரீரம் விலகக்கூடாது என்பதற்காக ஆத்மா என்னென்ன ஏற்பாடுகள் செய்கிறது. இந்த எனது சரீரம் என்னை விட்டு விலகக்கூடாது என நினைக்கின்றது. ஆத்மாவிற்கு இந்த சரீரத்தின் மீது அளவற்ற பிரியம் இருக்கிறது. இது பழைய சரீரம் என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றீர்கள். உங்கள் ஆத்மா சீச்சியாக இருக்கிறது. அதனால் துக்கமும் வியாதியும் வருகின்றன. இப்போது சரீரத்தின் மீது அன்பு வைக்கக்கூடாது என்று தந்தை சொல்லுகின்றார். இது பழைய சரீரம். இப்போது நீங்கள் புதியதை வாங்க வேண்டும். வாங்குவதற்கு எந்த கடையும் திறக்கவில்லை. என்னை நினைவு செய்தால் தூய்மையாக மாறிவிடுவீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். பிறகு சரீரமும் உங்களுக்கு தூய்மையாக கிடைக்கும். 5 தத்துவங்களும் தூய்மையாக மாறிவிடும். தந்தை எல்லா விஷயங்களையும் புரிய வைத்துவிட்டு பிறகு மண்மனாபவ என்று சொல்லுகின்றார்.